அன்புறவுகளே, பாசங்களே, பொதுவாக வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் பார்க்குறாங்க. அதுவும் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்குறாங்க. இதெல்லாம் கடந்த ஒரு கதை. இது அன்பு ஒன்றையே மையமாக வைத்து அவர்கள் இணைகின்ற அந்த கதை, இந்த கதை இது ஒரு உண்மை கதை. கணேசன் ஏறக்குறைய ஒரு அனாதை. அம்மா இல்லை, அப்பா இருந்தார். குடிச்சு குடிச்சே அவர் இறந்து போயிட்டார். இந்த பையனுடைய படிப்பு வெறும் 10வது படிப்பு, அவ்வளவுதான். அந்த ஊர்ல அவன் செய்யாத வேலை கிடையாது. அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு யாரும் கிடையாது. ஒரு அனாத குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். கால்பந்தில் 4 பக்கமும் உதைச்சி தள்ளுற மாதிரி அவன் உதைச்சி தள்ளப்பட்டான். எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, வேலை எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை சுத்தமா சுகாதாரமா நல்லா செய்யணுன்றதுல அவனுக்கு பெரிய அதிகம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யோசனை பண்ணா, நம்ம எவ்வளவு நாள் தான் இந்த ஊர்ல வாழ முடியும்? இந்த ஊர்லயா 2 வருஷமா மழை இல்லை, விவசாயம் இல்லை, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு செய்யக்கூடிய ஆளுக்கு வேலையே இல்லைன்ற ஒரு நிலை வரும்போது என்ன பண்ணுவான்? அப்ப அந்த வீடு இருக்கிறத வித்துட்டு கையில கொஞ்சம் காசு எடுத்துட்டு சென்னையோட புறநகர் பகுதியில் ஒரு மளிகை கடை வைக்கிறான். கையில் இருந்த காசுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டுக்கார்ட்ட கையில் விழுந்து ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அந்த கடைக்கு பொருளை வாங்கி போட்டு கருத்தா வியாபாரம் பண்ணுறான். சுற்றி தொட்டிகளை, கடையை சுற்றி தொட்டிகளை வச்சு அழகுபடுத்தி யாரும் ஒரு சின்ன குப்பையை கூட தூக்கி அப்படி வீசிட முடியாது. உதாரணத்துக்கு, நான் மஸ்கட்டுக்கு போயிருந்த போது நான் கண்ணால் பார்த்த விஷயங்கள் சொல்கிறேன், அனுபவித்த விஷயங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிடுவோம், வேறு ஏதாவது இது வாங்கி சாப்பிடுவோம், அது சாப்பிடுவோம். சாப்பிட்ட உடனே அதெல்லாம் மடித்து காரில் சைடில் வச்சுருவாங்க. எங்கேயாவது குப்பை தொட்டி இருந்தால் அந்த இடத்துல எடுத்து அதை எடுத்து போடுறது வழக்கம். அதே ஆள் இங்கே வரும்போது அப்படியே மாறி போயிடுறாரு. இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படி தூக்கி போட்டுறது, இப்படி தூக்கி போட்டுறது. ஆனால் இவங்கிட்ட அப்படி கிடையாது. நல்ல ஒழுக்கம், சுத்தம், சுகாதாரம் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இங்கே வைக்கிறா, ஒரு கடை வைக்கிறா, மக்கள்கிட்ட பேசுகிறா, வியாபாரம் நடக்குது, வியாபாரம் நல்லாவே நடக்குது. இப்படியே காலம் போகும்போது ஒரு நாள் ஒரு பெரியவர் ஒருத்தர் கடைக்கு வராரு. அவர் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கேட்குறாரு, எடுத்து கொடுக்குறான், எடுத்து உடைச்சி கொடுக்குறான். அவர் குடிக்கிறாரு. 100 ரூபாய் தாள் எடுத்து அந்த மேலே வைக்கிறார், அந்த பிஸ்கெட் டப்பாவுக்கு மேலே வைக்கிறாரு. அது தவறுதலாக என்னாச்சுன்னா காற்றுல பறந்து போய் சாக்கல்ல விழுந்து போச்சு. உடனே விடுப்பா விடுப்பா, போட போகுது, விடுப்பா, நான் வேற 100 ரூபாய் தரேன். ஐயா, அது 100 ரூபாய் பணம், விளையாட்டு இல்லை, லக்ஷ்மி. நீங்கள் அது கீழே தப்பாக நினைக்காதீங்க, நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் போய் எடுக்க போகிறான். அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து, ஐயா ஐயா இருங்க ஐயா, நான் எடுக்கிறேன், இந்த துப்புரவு தூடாலியாக வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்து அதை கழுவி சுத்தப்படுத்தி கொண்டு வந்து இந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குது. பெரியவர் அதை பார்க்குறாரு. உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாரு. என் பேர் ஐயா லக்ஷ்மி ஐயா. நீ எவ்வளோ நாளாக இங்கே வேலை செய்கிற? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. இல்லை இல்லை இல்லை, முன்ன ஒரு அம்மா துர்கைன்னு ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க, கரெக்டு. ஆமாம், அவங்களோட ஒரே பொண்ணு ஐயா. நான் இன்னைக்கு அவங்களுக்கு வர முடியல, அதனால் அவங்களுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன படிச்சிருக்கேன் நீ? நான் +2 படிச்சிருக்கேன் ஐயா. அப்படியாம்மா, நல்லா இருமா அப்படின்னு அவர் வாழ்த்துட்டு அவர் போகிறார். இதெல்லாம் கணேசன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். என்னமோ உனக்கு முன்னாடி என்னமோ நடக்குது, ஒரு மாயாஜாலம் நடக்கிற மாதிரி தெரியுது அவனுக்கு. எங்கிருந்தோ வந்த லக்ஷ்மி அந்த காசை எடுத்து கொடுத்து கழுவி அந்த பெரியவரை சாந்திப்படுத்தி தனக்கும் அந்த 100 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணி
உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் உடைச்சி அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறான். குடி குடிமானி. அது ஐயா இல்லை இல்லை வேண்டாம், என்கிட்ட பணம் இருந்தால் நான் வாங்கி சாப்பிடுவேன், பணம் இல்லை. பணம் இல்லைன்னா பரவாயில்லம்மா, பரவாயில்ல நீ சாப்பிடு. உன் பேர் என்ன? லக்ஷ்மி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரும்மா, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுது. அப்போ கடையை நோட்ட முடியுது. கடையை சுற்றி அழகான செடிகள், ஒரு 5-6 குப்பை தொட்டிகள். ஒரு சின்ன குப்பை கூட அப்படி இப்படி போய் எங்கேயும் விழுந்துராது. அவ்வளோ அழகான ஒரு சேகரிப்பு. இந்த பொண்ணு என்ன வயசு இருக்கும், +2 முடிச்சிட்டான். முடிச்சுட்டு ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு 21-22 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆளும் கிடையாது, பொண்ணு கொடுக்க ஆளும் கிடையாது, அது யாரும் எடுத்து செய்யறதுக்கு ஆளும் கிடையாது. அவனை சொல்லிட்டேனே, ஒரு அனாதை. அப்படியே போச்சு. ஒரு 2 மாதம் அப்படியே பழக்கம். அந்த அம்மா வராத தினங்கள்ல அந்த பொண்ணு வந்து அந்த வேலை செய்வா. அந்த அந்த ரோட்டில் முழுக்க அந்த துப்புரவு பணியாளர் வேலை செய்வான். இவன் பார்ப்பான். வந்த உடனே எல்லாருக்கும், அந்த துப்புரவு பணியாளர் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பான். என்னாலும் முடிஞ்சதுங்க, பரவாயில்லைங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுப்பான். அவங்க எல்லாருக்கும் ஒரு திருப்தி. லக்ஷ்மிக்கும் ஒரு சின்ன சந்தோஷம், மகிழ்ச்சி. நாம சந்திச்ச வாழ்க்கையில சந்திச்சவங்களே நல்ல மனுஷன் இவன் தாயா. எல்லாரும் என்னமோ நம்ம ஒரு துப்புரவு தொழிலாளிங்கிறதுக்காக ஏளனமா அவங்க அந்த குப்பையை எடுத்து வீசுறது. குப்பை தொட்டி இருக்கும், தொட்டியில போட மாட்டாங்க, தூக்கி வீசுவாங்க. ஐயா, தொட்டியில உன் வேலை என்ன, எடுக்கிறது தானே, எடு அப்படின்னு விரட்டுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, பணம் இல்லை, ஏழை. என்ன பேசுவா? சரிங்க ஐயா, நான் செய்கிறேன் ஐயா அப்படின்னு எடுத்து போட்டு செய்வான். அப்போ ஒரு நாள் 2 மாதம் கழிச்சு ஒரு நாள் கேட்குறான், உன் பேர் லக்ஷ்மி தானே? ஆமாம். இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறான்னு இருக்கேன். நான் இன்னொரு நாள் கேட்குறேன். நான் கடைக்கு போகிறேன், கடையை மூடிட்டு போவேன், மத்தியானம் போயிட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி வந்து போட்டு சாயந்தரம் கடை திறந்துருவேன். சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் 2 மாதமாக அந்த பொண்ணு வரவே இல்லை. இவனுக்கு வியாபாரமும் நல்லா ஆகுது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அந்த லக்ஷ்மி வராதது என்னமோ மாதிரி மனசு பொறுத்தர். ஒரு வலி, ஒரு என்னமோ ஒரு ஏன் வரல, என்னாச்சு? சுற்றி அவங்கெல்லாம் கேட்குறாங்க. அந்த துர்கா அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஒரே பொண்ணு தான் அந்த பொண்ணு, பாவம், அது அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டு வருதுங்க. அந்த பொண்ணும் வேலைக்கு வர முடியல, பாவம். சரின்னு அட்ரஸ் கேட்டு விவரம் கேட்டு நேராக அந்த வீட்டுக்கே நேராக போகிறான். போனால் கூரை வீடு. அந்த பொண்ணு கிழிஞ்சு போன ஜாக்கெட் போட்டுட்டு வீட்லேயே இந்த மாவு அரைச்சி கொடுக்குற தொழில் பண்ணிட்டு இருக்கு. உடனே லக்ஷ்மி அப்படின்றான், ஐயா வாங்க வாங்க, உங்களை உட்கார வைக்க கூட எங்கிட்ட எங்கள் வீட்டில் சேர் இல்லையா. பரவாயில்லம்மா, நான் தரையிலே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தரையில் உட்காந்துக்கிறான். சூழ்நிலைகளை பார்க்குறான். லக்ஷ்மி, நீங்கள் இருக்க வேண்டாம், இங்கே நீ கூலி வேலை செய்கிற இல்லையா, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வந்து நீ வா என் கூட, என்னை நம்பி வாயே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்துட்டு ஒரு வீடு எடுத்து கொடுத்து அவளுக்கு துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறான். அந்த பொண்ணு பாந்தமாக இருக்குது, கூட மாட இவனுக்கும் கடையில் உதவியாக இருக்கு. மதியம் சாப்பாடுக்கு செஞ்சு போடுது. அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கேட்குறான், லக்ஷ்மி ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேன், சொல்லுங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு யாருமே இல்லை, சொந்த பந்தம் யாருமே இல்லை, ஆனால் சுற்றி இருக்க கழுகுகள், நிறைய கழுகுகள் எனக்கு தெரியும், மனித கழுகுகளுக்கு மத்தியில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டு இருந்தேன், அது வேற விஷயம். ஆனால் மனிதனை நான் பார்த்ததுன்னு சொன்னால் அது உங்களைத்தான். சொல்லுங்க, இல்லை நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்கள் என்ன ஜாதி, நான் சாதாரண ஜாதி. சாதி, மதம், குலம், கோத்திரம் இதெல்லாம் வேண்டாம். நீ அன்பா இருக்க, நான் அன்பா இருக்கேன், உனக்கு இஷ்டமா சொல்லு. எனக்கு யாருமே இல்லை, அம்மா அப்பா யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதை. நான் மட்டும் என்ன, நானும் ஒரு அனாதை தான்.
சரி அனாதைக்கு அனாதை ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களை வச்சுட்டு ஊர் கல்யாணம் பண்ணிட்டு ரிஜிஸ்டரும் பண்ணிட்டு ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு. இந்த பொண்ணு வந்த நேரம் கடையில் வியாபாரம் நல்லா இருக்கு, கடை நல்லா வியாபாரம் நல்லா போகுது. கடையும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டான். இந்த கடைக்காரத்தை சொல்லி அடுத்த ரூமையும் கேட்டு வாங்கிட்டு கடையும் பெருசு பண்ணிட்டு காலையில் 4 மணிக்கெல்லாம் ஓடி போய் காய்கறி வாங்கி வச்சு காய்கறி பிஸ்னஸ் பண்ணுவான். நல்ல வியாபாரம் நல்லா அமோகமாக இருக்கு. ஒரு குழந்தை 2 குழந்தை ஆகி போச்சு. 2 குழந்தை அவன் நேரத்தில் ஒரு நாள் ஒருத்த லக்ஷ்மிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இவன் கடையிலேருந்து எட்டி பார்க்குறான், வீட்டு வாசலில் யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கு தெரியுது. லக்ஷ்மின்னு குரல் கொடுக்குறான், அது கேட்கல. சரின்ட்டு கடையை விட்டுட்டு நேராக போய், ஐயா வணக்கம் ஐயா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தா நல்ல முட்டை குடிச்சிருக்காரு அவர். நான் லக்ஷ்மியோட மாமா, அது தெரியுமா உங்களுக்கு? இல்லாமல் நீங்கள் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணது தப்பு அப்படிங்கிறார். சரி தப்பாகவே இருக்கட்டும் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நாங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குங்க ஐயா. நீங்கள் அவரோட மாமான்னா உண்மையிலேயே நீங்கள் மனசார எங்களை வாழ்த்துங்க. எங்களை வாழ்த்துறதுக்கு ஆட்களே இல்லைங்க, நீங்கள் வாழ்த்துங்க. நான் குடிச்சிருக்கேன். குடிச்சா என்னங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, அதை தாண்டி வரலாமே, தாண்டி வாழ்க்கை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டு அவருக்கு படுக்கையை போட்டு தூங்க வச்சு அவர் சொன்ன படுத்தோன்னு தூங்கிட்டார். நினைக்கிறேன் இவருக்கும் ஏறக்குறைய 40, 55, 50 வயசு இருக்கும் போது இருக்கே. யார் இருக்காங்க பாவம், இவரு ஒரு அனாதையோட அனாதையா இன்னொரு அனாதை சேரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேர்த்துக்கிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு அவரை கவனிச்சு, இவன் கவனிக்கிற கவனிப்புல, அந்த பரிதவிப்பில், அந்த விஷயத்துல, அந்த பாசத்துல நெகிழ்ந்து போறார். அவர் பார்த்தீங்கன்னா பட்டாபின்னு பேர் அவருக்கு. ஒரு மனசுல ஒய்ஃபு ஓடி போயிட்டான், பிள்ளைங்க இல்லை, கேட்க ஆள் இல்லை, எங்கேயோ போய் உழைக்க வேண்டியது, ஏதாவது ஒன்று குடிக்க வேண்டியது, எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு வாழ்க்கை. அவனுக்கு நல்ல விதமாக சொல்லி விதத்தில் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணுறாரு. அவன் லக்ஷ்மி என்ன சொல்லுமோ பயமாக இருக்கு எனக்கு, நான் பார்த்துக்கிறேன் லக்ஷ்மி, நான் சொன்னால் ஒத்துப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மி, இதெல்லாம் வேண்டாமே, என்னதுக்கு ஒரு குடிகாரனை கொண்டு வந்து நம்மளோட சேர்த்து வைக்கிறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போமே. இல்லைம்மா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் அந்நியம் செய்துவிட அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காரா இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நீ 12வது படிச்சது தானே, உனக்கு தெரியாதா என்ன? தப்பு பண்ணாரு, இப்போ திருந்திட்டாரு. இப்போ 1 வாரம் ஆச்சு இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, நீ பார்க்கறது இல்லை, நான் அவரை கல்லால் உட்கார வைக்கிறேன், 1 பைசா எடுக்கிறது கிடையாது. நீ வேணா பாரு, அவருக்கு நான் ஒரு கடை வச்சு கொடுப்பேன், அவர் நல்லா வருவார் பாரு, நம்ம குடும்பத்தில் ஒருத்தருமா, நம்ம ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அணைச்சிக்கிட்டு ஒரே குடும்பமாக அழகாக வாழ்ந்தார். இங்கே மதம் இல்லை, ஜாதி இல்லை, அன்பு மட்டுமே இணைந்தது. அந்த அன்புதான் எல்லா கெட்ட பழக்கங்களையும் அகற்றி நல்ல விஷயங்களை அவர் மனதிலே புகுத்தி, அந்த பட்டாபி கூட கணேசன் மேல ஒரு மதிப்பு மரியாதை, லக்ஷ்மி மேல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்பட்டு அந்த குடும்பம் ஒத்துமையா, அந்த 2 குழந்தைகளுக்கு மாமா கிடைச்சிட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ஒரு உறவு அருமையா ஃபார்ம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள்.